பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேத்தே பேசியிருந்தோம் கில்லி துணிவு ரீரிலீஸ் அப்படிங்கிற விஷயத்த. அப்பையில இருந்தே நிறைய பேரும் நம்ம கிட்ட சொல்றது நாங்க விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கிடையாது, தொண்டர்கள் அப்படிங்கிறத பத்தியும் நேத்தும் நம்ம பேசியிருந்தோம். காலையில நம்ம மூவி ரிவ்யூலாம் எடுக்க போவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கில்லி படத்தோட ரீரிலீஸ்க்குமே ரிவ்யூ எடுக்க போகும்போது நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போது இப்படியும் இருக்கா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, கில்லி படத்தை பத்தியா இருக்கட்டும், ஒரு தொண்டனா பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஜனநாயகன் படம் தள்ளி போகுது அப்படின்றதுமே 2 படங்கள் அடுத்தடுத்து வெளிவர, அதாவது ரீரிலீஸுக்கு தயார் இருந்தது. குறிப்பாக கில்லி நம்ம நேற்று சொன்னதான் எவ்வளோ முறை வேணாலும் சொல்லலாம், லாபகரமான ஒரு படம் தான். எப்போ வந்தாலும் அந்த படத்துக்கு ஒரு சாலிடான ஒரு பிஸ்னஸ் இருக்குன்றதை உறுதிப்படுத்த முடியும். அதுதான் நடந்திருக்கு. படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் முதல் முறை ரீலீஸ் ஆகும் பொழுது பயங்கரமான வசூல். இன்ன வரைக்கும் டாப்பில் இருக்குது. டாப் 3 படங்களில் கில்லி இருக்குன்றதுல மாற்று கருத்தே இல்லை. மீண்டும் அதை இன்னொரு வாட்டி ரீரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாரோட வேண்டுதலின்படி. அதான் நான் சொல்கிறேனே, அந்த படத்துக்கு மட்டும் எதுக்கு ஏன் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. மங்காத்தா படத்தை எத்தனை முறை போட்டாலும் அஜித் ரசிகர்கள் ரசித்து பார்ப்பாங்க. ரஜினி அவர்களுக்கு நிறைய படங்கள் இருக்குது, குறிப்பாக பேட்டை இந்த மாதிரியான படங்கள் போட்டால் ரிப்பீட்டடாக பார்த்து கொண்டாடுவாங்க. விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி எல்லா படங்களையுமே கொண்டாடுவாங்க. அதில் டாப்பில் இருக்கிறது கில்லி. அந்த படத்தை தான் சொல்கிறேன், தேட்டர்லேயே போட்டு நீங்கள் மியூட்டில் போட்டிங்கனாலுமே கூட அவங்க அதை பார்த்து பின்னாடி பாடிக்கிட்டே இருப்பாங்க, வசனங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதுதான் இன்றைக்குமே நடந்திருக்கு. இன்றைக்கி புது படங்களும் ரிலீஸ் ஆகிருக்கு பேரலாக. இந்த துணிவும் ரீரிலீஸ் ஆகிருக்கு. மௌனம் பேசியது ஒரு பக்கம் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. அதை மீறி ஒரு படம் 2வது முறை ரீலீஸ் பண்ணியும் ஒரு ஆதிக்கத்தை செலுத்துது இல்லை. அதை பார்க்கும் பொழுது கில்லிக்கு நல்ல வரவேற்பு. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்மளால் பார்க்க முடியுது. திரையரங்களுக்கு காவல் துறையெல்லாம் பாதுகாப்பு வழங்குற அளவுக்குலாம் கூட சில விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, ரொம்ப வெக்ஸில் இருப்பாங்க. ஒரு செலிப்ரேஷனும் இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. கூடவே அஜித் படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்போ எக்ஸ்ட்ரா அவங்க ஒரு தேட்டர் ஓனஸாக இருக்கட்டும் இல்லை காவல்துறையாக இருக்கட்டும் ஒரு நடவடிக்கைகள் எடுத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி கொடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க தேட்டருக்குள்ளே. அது அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். சில பேருக்குலாம் கொடியை திரையரங்களுக்கு தடையே அப்படி, அதாவது நாங்கள் கொண்டு போகக்கூடாதுன்றது வெளியே வாங்கி வச்சுருக்காங்க. விசிலை கொண்டு போய் விசில் சத்தம் பறந்துக்கிட்டு இருக்கு. விசிலை வாங்கி வச்சாலும் உள்ள எங்களுக்கு கையே ஆயுதண்டா அப்படின்ற மாதிரி தாவேக்காவினர் கொண்டாடி தள்ளிக்கிட்டு இருக்காங்க கில்லியை. அதாவது விஜய் அவர்களை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த டைலாக் தான், உங்கள் ஏரியா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எல்லா இடத்துலையுமே கில்லி அப்படின்ற ஒரு வசனத்தை ரிப்பீட் மோடில் சில தேட்டர்லாம் போட்டிருக்காங்க. கமலா சொல்லவே வேணாம். குறிப்பிட்ட பாடலோ குறிப்பிட்ட காட்சியோ அவங்க கேட்க ஆடியன்ஸ் கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் கொண்டாடி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த முறையும் ஒரு பெரிய வசூலிக்கும் அப்படின்றல மாற்று கருத்தே இல்லை. துணிவு படத்துக்குமே பெரிய செலிப்ரேஷன் எதிர்பார்த்தாங்க. நான் ரோகிணி போயிருந்தேன். அந்த இடத்துல சொன்ன விஷயங்கள் என்னன்னா, நாங்கள் துணிவுக்கு பெருசாக எதிர்பார்த்தோம், ஆனால் பெருசாக செலிப்ரேஷன் இல்லையோ அப்படிங்கிற வருத்தம் இருக்குன்னு தலையுடைய ரசிகர்கள், ஏகேவுடைய ரசிகர்கள்லாம் ஒரு வருத்தத்தை முன் வச்சிருந்தாங்க. வேதாளம், விஸ்வாசம் இந்த மாதிரியான படங்களை ரீரிலீஸ் பண்ணியிருக்கலாம், எங்களுக்கு இன்னும் பூஸ்டப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ துணிவு படம் உண்மையாகவே அஜித்தோடைய ஃபேன்ஸுக்கு அந்த படம் ஃபுல்ஃபில் ஆகலையோ? செலிப்ரேஷன் நீங்கள் அதுதான் அங்கே தான் புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரோகிணி அப்படின்னாலே ஏகேவோட கோட்டையாக இருக்குல்ல, அங்கே செலிப்ரேஷன் அப்படின்றத எங்களால் இது பண்ண முடியல அப்படின்ட்டு கூட வந்திருக்கிறது கில்லி. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் ஏன் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும் பொழுது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். இதுவே ஒரு விஸ்வாசம் அப்படின்னு ஒரு படம் போட்டிருந்தாங்கன்னா அதிரி புதிரியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. மங்காத்தாவை எப்படி கொண்டாடினாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இன்னும் அதிகப்படியாக சொல்லணும்னா கடைசியாக வந்த குட் பேட் அக்லி அந்த படத்தை இன்னொரு வாட்டி ரீலீஸ் பண்ண சொல்லுங்கள், பிளாஸ்டாக இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் இப்போதைக்கு அவன் என்ன எதிர்பார்க்குறான்னு ஒரு இது இருக்குது. ஆனால் ஏகே ரசிகர்கள் கிட்டத்தட்ட இந்த துணிவையுமே துணிச்சலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு உண்டான ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களோட ஏக்கம் என்னன்னா பெரிய செலிப்ரேஷன் இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் இவங்களோட ஏக்கம் என்னன்னா ஜனநாயகன் வரல அப்படின்றதான். அதனால தான் விஜய் அவர்களை எப்போ நாங்கள் திரையில் பார்த்தாலும் கொண்டாடுவோம் அப்படின்றதான். இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற வித்தியாசம் ஒரு விஷயம் அப்படின்றது. இன்னும் குறிப்பாக ஷாலினி அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசின விஷயம் தான்,
2 பேர்த்தோட நட்பை பத்தி ஒரு அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுதாங்க உண்மை. அவரோட வளர்ச்சியை பார்த்து இவரு சந்தோஷப்படுறோம், இவரோட வளர்ச்சியை பார்த்து அவரு சந்தோஷப்படுறதும். நம்மளா இப்போ ஒரு யங்ஸ்டரா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்றாங்கல்ல. ஒரு அனுபவம் ஒரு அனுபவம் உள்ள ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்றப்போ, இவங்க 2 பேர்த்திட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறது ஒரு ஹியூமனிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு வெறுப்புத்தன்மை இல்லாத ஒரு 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 போட்டி இருக்கும், பொறாம இருக்காது. இது அப்படியே எடுத்து நீங்க எல்லாத்துலயும் நீங்க அப்ளை பண்ணீங்கனாலே நம்ம லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போலான்றதா 2 பேரும் உதாரணம். அததான் ஷாலினி அவர்களும் சொல்லியிருக்காங்க. இதுதான் எக்ஸாம்பிளா நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். அதனால அவங்க 2 பேரோட படம் இந்த ஒன் லாஸ்ட் டைமா இருந்தாலுமே கூட இதுக்கு ஈக்குவலா கில்லிக்கு ஈக்குவலான படமா துணிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பனா சொல்றேன் இல்ல. இதுவே மங்காத்தாக்கு வந்திருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு ஒரு ஃபைட்டு கொடுத்துருக்கும். இப்போ அடுத்த முறை தெறிக்கு வருதா, தெறிக்கு வரும்பொழுது ஒரு மங்காத்தா வரக்கப்போ ஒரு ஃபைட் கொடுக்கும். துணிவா அப்படின்றப்போ அவங்க துணிவா கில்லியான வரும்பொழுது கில்லி தானே, அதில் மாற்று கருத்து இல்லையில. ஸோ அந்த ஒரு பார்வையை தான் இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, மற்றபடியெல்லாம் ஒன்று. வேலூர்ல மக்கள் சந்திப்பை எதிர்பார்த்தோம், இந்த முறையும் மக்கள் சந்திப்பு கிடையாது, நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது மக்களுக்கு தொடர்ந்து ஒரு ஏமாற்றமாவே இருக்கோ? விஜய் அவர்களை பார்க்க முடியல, அவர் பேசுறத கேட்க முடியல, அவங்களுடைய நிர்வாகிகள் மட்டும்தான் தொடர்ந்து விஜய் அவர்களை மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பெருசா விஜய் அவர்கள் கிட்டையும் போல அவங்கள பத்தி பேசுற வாய்ப்புகளுமே கிடைக்கலையோ? இல்லை, அதுதான் இவங்களுக்கு சேஃப்னு நம்ம நினைக்கிறோம். தாவேக்காக்கு வந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கப்புறம் இத்தனை நிபந்தனைகளையும் மீறி பாஸ் கியூஆர் கோட் மூலமாக பாஸும் வழங்கப்படுது இல்லை, அதையும் மீறி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதையும் இவங்க வந்து அடுத்த முறை அந்த நிகழ்வு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்ற பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே தொடர்ந்து நடக்குது. இந்த முறை வேலூரில் இருக்கைகள் அமைக்க போகிறாங்க. போன முறை கொடுத்ததை விட அதிகமாக தண்ணீர் பாட்டில் இருக்க போகுது, மருத்துவ வசதி இருக்க போகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் சொன்னது என்னன்னா, வேலூரில் ஏன் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கலை? மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தாதான் விஜய்க்கும் மக்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்க போகுது, இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த ஃபார்முலாவே முதல்ல தப்பு. இவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, இவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் டைரெக்டாக மக்கள்கிட்ட தான் போகுது. இதுக்கு வந்து அவர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு இங்கிருந்து தகவலை கடத்திட்டு போய் அங்கே கொடுக்கறதுக்கான ஆட்களாக தான் இவங்களை பயன்படுத்துறாருன்னா கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் என்ன, இப்போ அவர் ஒன்றும் இல்லைங்க, அதான் நம்ம சொன்னோமே, ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார், 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஒன்று வந்து ஆப் லான்ச்சுக்கு வந்து கோட்டு படத்துலேருந்து அனுப்புனார். அவர் ரிலீஸ் பண்ண உடனே எல்லாருமே ஸ்டேட்டஸில் இருக்குது, அது பயங்கர வைரல், நிறையா விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால ஒரு விஷயம் அந்த மனுஷன் யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது அவர் வீடியோவாவோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டாவோ கொடுத்துட்டாருன்னா மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க தாவேக்கால இருந்து. அதை நீங்கள் போய் யார்ட்டையாவது கேளுங்களேன், அந்த மக்களுக்கு இப்போ போய் ரீச் ஆயிருக்கும். எந்த வாயிலாகவோ ஒரு வழியில் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகி அவங்க அதை சொல்லுவாங்க. அதுவே மிகப்பெரிய சக்ஸஸ் தான். விஜய்க்கும் அந்த வருத்தம் இருக்குது, ஆனால் மக்களை சந்திக்க முடியல, மக்கள்கிட்ட நம்ம இன்னும் ஒரு ஒரு ஈரோட்டில் நடந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று நம்மளால் ஏற்பாடு பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தம் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் எடுத்துகிட்டா அந்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பார்த்திபனுக்கு வந்த நிலைமையை வந்து வேலூரில் இருக்கக்கூடிய செயலாளருக்கு வந்துடக்கூடாது. இன்னும் அவங்க வந்து 4998 இருந்தது, இப்போயே 4900 மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கனால பார்த்து தான் பண்ண வேண்டிய சூழலில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. வேலூர்லேயும் நேரம் எந்த மாதிரியான நேரம் அப்படின்றதான் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்துக்கிட்டதை நம்ம கேள்விப்படுறோம். வெயிலாக இருந்துச்சுன்னா மேற்கூரையை நீங்கள் சொன்ன மாதிரி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேர்கள் அமைக்கிறாங்க, அதுக்கு உண்டான பாதுகாப்பு வசதிகள் அமைக்கிறாங்க, எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. மிக விரைவில் அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் வரப்போது, நம்மளும் களத்துக்கு போகிறோம், என்ன நடக்குதுன்ற நம்ம தொடர்ந்து பேசுவோம். விஜய்க்குமே அந்த வருத்தம் இருக்குங்க, மக்கள் சந்திக்க முடியலன்ற வருத்தம் அவருக்கு ரொம்பவே இருக்குது. நிர்வாகிகள்ன்ற பட்சத்துலையுமே நிறைய பேரை நம்ம எதிர்பார்த்திருந்தோம் மினிமம். ஏன்னா ஏற்கனவே சேலத்துல வந்து 5000 பேர் தான் அலௌட் அப்படிங்கிற பட்சத்துல அட்லீஸ்ட் இங்க ஒரு 10,000 பேர் வேலூரை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 4900 பேர் தான் வரணும், 5000 பேர் கூட ரவுண்டா வரக்கூடாதுன்ற மாதிரி. இது நிர்வாகிகளுக்குமே ஒரு பெரிய இழப்பு தானே. ஏன்னா நீங்கெல்லாம் வரலாம், நீங்கெல்லாம் வரக்கூடாதுன்ற பட்சத்துல தாவேக்காக்குள்ளேயே அது சண்டை வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல. இல்லைங்க, அந்த இதுக்கு அவ்வளோ பெருசாலாம் நம்ம யோசிக்க வேணாம். இப்போ ஆதன் டீம் வாங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய 30 பேர் தான் போகிறோம். நீங்கள் வெளியே யாருக்காவது பாஸ் கொடுத்துருந்தா நான் வரல நீ போன வேணா அப்படி வேணா பாஸ் தான் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள் நீங்கள் வந்து கலந்துக்கலான்றாங்க. அதன் வாயிலாக தான் அந்த செய்தி பரப்புகிறாங்க. அந்த மாதிரி இதில் வந்து அவங்களுக்குள்ளாரெலாம் ஒன்றுமே இல்லை, அவங்களாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. நேற்று கூட நிறைய பேர்கிட்ட நண்பர்கள் தான் பேசும்பொழுது நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. விஜய் அவர்கள் திங்கக்கிழமை மீட்டிங்கு, அதே மீட்டிங் அவருக்கு ஒன்று காலையில் பண்ணுவாங்க இல்லை ஈவினிங் பண்ணுவாங்க. அன்றைக்கி நைட்டு இன்ன வரைக்கும் எல்லா ஊர்களையும் இந்த தெருமுனை பிரச்சாரன்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
அவங்களாம் இரவும் பகலும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய உள்ள அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகளே இல்லை. ஸோ அது ஸ்மூத்தாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, ஏன் ஒரு 10,000 பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இப்போ நீங்கள் அதுவே 10,000 பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க வந்துருவாங்க. இன்னமும் அதை சார்க்காக வச்சு நிறைய பேர் வருவாங்க. அங்கே ஒரு இன்னும் அசம்பாவிதம் ஏற்படும். காவல்துறையிட்ட போய் நிற்கிறாங்க, அவங்க கொடுக்குற நிபந்தனைகள் நாங்கள் இத்தனை பேர்த்து நாங்கள் அழைச்சிட்டு வரோம்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இது உருவாக்கப்படுது, அமைக்கப்படுது, கட்டமைக்கப்படுது ஒழிய மற்றபடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்க சொல்லியிருந்தது தான் காலையில இருந்து விஜய் அவர்கள் ஒரு அறிவுறுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு உதவியா வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆயிருப்பார் இல்லையா, அரசு வேலைகள்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன 2 பேர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கும் அவங்களோட கைடன்ஸ்ல நீங்க எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியுமே விஜயோட தாவேக்கா டீமுக்கு அவர் இப்ப அறிவுறுத்தி இருக்காருன்னு ஒரு விஷயங்களை பார்க்க முடியும். தலைமையிலேருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னன்னா, செயல் வீரர்கள் கூட்டம் வந்து நீங்க மார்ச் 1க்கு மேல கம்பல்சரி எல்லா ஊர்களையும் நடத்தணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம வேட்பாளர்களுக்கு உதவும் விதமா 2 பேரை வந்து கம்பல்சரியா 2 பேரை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களோ இல்லை அதிகாரிகளையோ நீங்க வந்து இருக்கணும் அப்படின்றதுமே தலைமையிலேருந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஆரோக்கியமான விஷயம் தான். நான் தான் சொல்றேன், அந்த மனுஷன் ஒன்றும் தெரியலன்றீங்க. ஸ்கெட்ச் அப்படி போட்டு வச்சிருக்காரு, அவர் அப்படி பில்ட் பண்ணி அவ்வளோ வச்சிருக்காரு. உங்களுக்கு எங்க டவுட்டு, என்ன விஷயம், அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம், டக்குன்னு வந்து ஈஸியாக அவர் எடுத்ததுமே சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு எதுவுமே தெரியல, என்ன நாலேஜ் இருக்கு அப்படிலாம் கேட்குறோம்ல. அவர் ஒவ்வொரு பூத்துக்கு எத்தனை பேர் இருக்கணும், அந்த பூத்தை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருக்கணும், அரசு அதிகாரிகள் இப்போ ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியில் எதுக்காக நியமிச்சிருக்காரு, எப்படி நியமிச்சிருக்காரு, அவங்களுக்கு எப்படி, அவங்களுக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அதனால அதில் எங்கேயுமே வந்து இந்த மனுஷனுக்கு இது தெரியல, ஏனோ தானோன்னு சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒரு அறிக்கை எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்காங்க. நான் சொல்லக்கூடிய தெருமுனை பிரச்சாரன்றது டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. யார் யார் எங்கெங்கே போகணும், எத்தனை மணிக்கு போகணும், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க, நாற்காலியில் போடுறீங்களா இல்லையா, சவுண்டு இது என்ன, அங்கே என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூ, என்ன சாதகமாக இருக்குது, இவ்வளோ விஷயங்களையும் அந்த டீம் அடுத்தடுத்த டேட்டாவாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே இதை அவங்க பார்த்துக்கிறதுக்கு பெரிய விஷயமா இருக்கு. இது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு டீம் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு தலைவர் இருக்காரு. இது வந்து ஃபார்முட்டாவே இருந்துகிட்டு இருக்க ஒழிய 2 பேர்த்த எதனால நியமிக்கிறாரு, இது எப்படி பாசிபிள், எப்படி லாஜிக் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்குலாம் இதுதாண்டா லாஜிக், இதுதாண்டா அரசியல், இப்படிதாண்டா நாங்கள் களம் இறங்க போகிறோம், இப்படிதான் எங்களோட களம் இருக்க போகுதுன்னு சொல்லக்கூடியவரா அவர் சொல்லாமல் செயலை காட்டுறாருல, இதுவே பெரிய விஷயம்தான். செயல் வீரர்கள் கூட்டம் வந்து நான் இருந்தாதான் உங்களோட செயல்பாடுகள் என்ன நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு, நம்ம தம்பி தங்கைகளுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும். அதுக்கு நீங்கள் செயல் வீரர்கள் கூட்டம் போட்டு எல்லாருமே இன்னும் அதிகமாக உழைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் விஜய் அவர்கள். அதுக்கு தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.